அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைய தினம் சீமானுக்கு வந்திருக்கக்கூடிய 2 நற்செய்திகள். அடுத்த கட்டமாக சீமானுடைய தம்பிகள் கொடுத்த அறிவுரை. இந்த தகவல் குறித்து முழுமையான வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைய தினம் சீமான் மற்றும் கயல்விழி சீமான் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை பிறந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்தினால அண்ணன் சீமான் அவர்கள்னு மட்டும் இல்லாம நாம் தமிழ் கட்சியுடைய தம்பி தங்கைகள் ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய சொந்த அண்ணனுக்கு குழந்தை பிறந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே ரொம்ப சந்தோஷத்தை பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ட்விட்டர் முழுக்க பார்த்தீங்கன்னா என் அண்ணன் மற்றும் அண்ணி கயல்விழி சீமான் அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு நிறைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது சீமானவர்களுக்கு நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான மற்றும் சீமானவர்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சில தம்பிகள் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவுரை வழங்கியிருக்காங்க. அந்த அறிவுரை என்ன அப்படின்னா, வாழா என் வாழ்வை வாழவே அப்படின்ற மாதிரியான சீமானவர்கள் கொஞ்சமாச்சும் உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்கண்ணா அப்படின்னு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக தன்னுடைய குடும்பத்தையே மறந்து களத்துல மட்டுமே நின்றுட்டு வந்துட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நாளுக்காவது அன்னி கயல்விழி அவர்களுடையும் குழந்தைகளுடனும் கொஞ்சமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னும், அது மட்டும் இல்லாம சீமானவர்களுக்கு இரண்டாவது நற்செய்தி என்ன அப்படின்னா, பாஸ்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் கொடுத்திருக்காங்க. அதாவது அடுத்த ஒரு வருடத்திற்கு சீமானவர்கள் எங்க வேணா போகலாம் அப்படின்ற ஒரு அனுமதியை தான் இன்றைய தினம் அரசாங்கம் கொடுத்திருக்காங்க. இந்த 2 நற்செய்திகளை வச்சு பார்க்கிறப்போ சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாட்கள் ஓய்வு பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்றது தான் இந்த ஒரு சூழல் தெரிய வருது. குறிப்பாக சீமானவர்களுடைய மனைவி கயல்விழி சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா, என்னுடைய கணவன் என்னோட இருந்தே ரொம்ப நாட்கள் ஆகுது, அவர் வீட்டில் இருந்தே ரொம்ப நாட்கள் ஆகுது அப்படின்னு பல இடங்கள்ல வருத்தத்தோட பல நேர்காணல் கொடுத்தது நம்மளால பார்க்க முடிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம தன்னுடைய குடும்பத்திற்காக நேரம் செலவிடாம களத்திலேயே நின்ன சீமானவர்களுக்கு மக்களும் ஒரு பெரிய பலனை கொடுக்காத காரணத்தினால ஒரு பெரிய விரத்தில தான் கட்சி முழுக்க அனைவருமே இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் சூழல்ல சிறிது காலம் அண்ணன் சீமானவர்கள் ஓய்வு பெறுவதில் எந்தவித தவறுமே இல்லை அப்படின்றத நம்முடைய கருத்தாகவும் இருக்கு. இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லை அப்படின்ற பழமொழிக்கு ஏற்ப சீமானவர்கள் கிட்டத்தட்ட 59 வயது ஆகக்கூடிய நிலையில இன்னமும் ஒரு குடும்பத்தோட நேரம் செலவிடாம இருக்கிறது அப்படின்றது உண்மையிலேயே அனைவருக்குமே ஒரு பெரிய சோகத்தை தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இதனால தமிழ்நாட்டு மக்களும் இன்றைய தினம் ட்விட்டர் முழுக்க கொஞ்சமாச்சும் அந்த மனுஷன் அவருடைய வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு தான் சீமானவர்களுக்கு சாதகமாக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.